பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு இஸ்ரவேல் என்னும் யுத்தக்காரன். இந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு இஸ்ரவேல் 3 வகையான யுத்தங்களை ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறது. முதலாவது எல்லைகளுக்கான யுத்தம், இரண்டாவது ஆலயத்திற்கான யுத்தம், மூன்றாவது மலைகளுக்கான யுத்தம். இதில் முதல் 2 நம்ம நாட்களிலே நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எல்லைகளுக்கான யுத்தம் யோசுவாவின் நாட்களிலிருந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு அவருடைய நாட்கள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு யுத்தமாக நம்ம இதை பார்க்க முடிகிறது. இப்போ 2வது யுத்தம் ஆலயத்திற்கான யுத்தம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம், எருசலேமிலே 2 முறை ஆலயம் கட்டப்பட்டு 2 முறையும் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதல் முறையாக ஆலயத்தை யார் கட்டி எழுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்போனால், தாவீதின் மகனான சாலமோன் ராஜா அவர்கள் சரியாக கிமு 957 ஆலயத்தை கட்டி முடித்தார். அதற்கு பிறகு ஆலயம் 411 வருஷங்கள் இருந்து கிமு 586 நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவினாலே இந்த ஆலயம் ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஆலயமானது அழிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு எருசலேமிலே ஒரு 50 வருடங்கள் ஆலயம் இல்லாத ஒரு எருசலேமாய் அது இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அதற்கு பிறகு 2வது ஆலயம் யாரால் கட்டப்பட்டது என்று சொன்னால், செருபாபேலின் நாட்களிலே 2வது ஆலயம் கட்டப்பட்டது. சரியாக கிமு 536 செருபாபேல் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். அது முடித்ததற்கு பிறகு ஆலயம் 606 வருஷம் இருந்து கிபி 70வது ஆண்டிலே ரோம படையெடுப்பின் மூலமாக இந்த 2வது ஆலயமும் ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது கிபி 70லிருந்து கிபி 2025 வரைக்கும் எருசலேமிலே எந்த ஆலயமும் எழுப்பப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ 3வது யுத்தத்துக்காக நம்ம வரப்போகிறோம், மலைகளுக்கான யுத்தம். இந்த மலைகளுக்கான யுத்தம் இன்று வரை இஸ்ரவேல் சந்திக்காத ஒரு யுத்தமாக இருக்கிறது. ஆனால் இனிமேல் சந்திக்க போகிற ஒரு யுத்தம் என்று எசேக்கியேல் 38வது அதிகாரம் 8வது வசனத்திலே நம்ம தீர்க்கதரிசி தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். எப்படின்னு சொல்லப்போனால், ரஷ்ய தேசமானது தன் படைகளை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் மலைகளுக்கு எதிராக படைகளை நிறுத்தும் என்று சொல்லி எசேக்கியேல் 38 8வது அதிகாரம் மற்றும் எசேக்கியேல் 36வது அதிகாரம் முழுவதுமாக நம்ம பார்க்கிறோம். இதனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லப்போனால், எப்போ ரஷ்ய தேசம் மலைகளுக்கான யுத்தத்தை துவங்குகிறதோ அந்த காலத்திலே தான் யூரோப்பியன் யூனியன் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக கரம் நீட்டும், சவுதி அரேபியா இஸ்ரவேலுக்கு ஆதரவாக கரம் நீட்டும், கிரேட் பிரிட்டன் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக கரம் நீட்டும், அமெரிக்க தேசமும் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக கரம் நீட்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இனிமேல் வரப்போகிற யுத்தம் குழாயடி சண்டை அல்ல. இனிமேல் வரப்போகிற யுத்தம் 3வது உலக யுத்தமாக இருக்கிறது. அந்த 3வது உலக யுத்தம் இஸ்ரவேலை பார்த்து திரும்பும் என்று சொல்லி நம்ம கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.